தம்பி ரொம்ப நல்லா பேசுறீங்க, எங்கள் ஸ்கூலில் வாத்தியார் வேலைக்கு வந்துருங்க. நான் சொன்னேன், இப்போ தான் சார் பிஎட் முடிச்சுக்கிறேன், இன்னும் ரிசல்ட் கூட வரலங்க. அந்த ரிசல்ட் வந்தால் வந்து போதுங்க, நல்லா பேசுகிறவா என்கிட்ட என்ன தமிழ் வாத்தியார் அப்பாயின்ட் பண்ணிட்டான். ஒரு வாரம் கழிச்சு கரஸ்பாண்டன்ட் உங்களை கூப்பிடுறாங்கன்னு போனேன். சார் பாடலாம் நல்லா நடத்துறீங்கன்னு பசங்க சொல்கிறாங்க, திருக்குறள் நடத்துறீங்களான்னா. ஏன் சார் சிலபஸில் இருக்கிற திருக்குறள்லாம் கரெக்டாக நடத்துகிறேங்க. சிலபஸில் இருக்கிறத கேட்கல சார், ஃப்ரீயாக திருக்குறள் நடத்துறீங்களான்னா. ஒரு தமிழ் வாத்தியாருக்கு திருக்குறள் நடத்துறதை விட இன்னும் பெரிய சந்தோஷம். சரி சார் நடத்துறேன்ட்டான். அதாவது இலவச திருக்குறள் வகுப்பு யார் வேணா வரலாம். என் கிளாஸ் பையன், பக்கத்து கிளாஸ் பையன், பக்கத்து ஸ்கூல் பையன், அவங்க அப்பா அம்மா, தெருவில் போகிறோம், எவன் வேணா வரலாம். தொடங்கியாச்சு. முதல் நாள் இலவச திருக்குறள் வகுப்பு நடத்துபவர் அருள் பிரகாஷன் போட்டோம். 50 பேர் வந்தாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, அப்புறம் 30 ஆயிடுச்சு, அப்புறம் 5ல் வந்து நின்றுச்சு. நேராக கரஸ்பாண்ட் ரூமுக்கு போனேன். சார் அந்த திருக்குறள் வகுப்பை நிறுத்திடலாமான்னு. ஏன்னா கூட்டமே வரல சார், 5 பேர் தான் சார் வரோம். அதுக்கு அவர் சொன்னார், நடத்தினே இருக்கும், ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். ஐயோ 50லேருந்து டிக்ரீஸ் ஆகி 5 இருக்கு. இப்போ என்ன கூட்டமே இல்லை, நான் எப்படி சார் நடத்துறது? உனக்கு என்ன கூட்டம் தானே வேணும், நாளைக்கு கூட்டம் வரும் போட்டான். அடுத்த நாள் போகிறேன், இந்த ரூமே ரொம்பி வழி, அவ்வளோ கூட்டம். எப்படா ஒரு நாள் இன்னும் கூட்டம் சேர்த்தானா அவன் என்ன பண்ணிக்கிறான், இலவச திருக்குறள் வகுப்பு நடத்துபவர் அருள் பிரகாஷ் போட்டுட்டு கீழே இலவச விநியோகம் சூடான சர்க்கரை பொங்கல் சூடல் போட்டான். அவ்வளவு பேரும் சக்கரை பொங்கல் சாப்பிட வந்துருக்காங்க. நான் பார்த்தேன், சரி ஏதாவது கொடுத்தாலும் நடத்த சொல்றாங்க, நம்பிக்கை வச்சுட்டு கொஞ்சம் தள்ளுங்க உள்ள போகணுன்றேன். அந்த வாசலுக்கு சொல்லுவான், வெயிட் பண்ணுங்க எல்லாரும் தருவாங்க, அவசரப்படாத. நான் சக்கரை பொங்கல் சாப்பிட வந்தேன்னு நினைச்சுக்கினாங்க. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. நான் சக்கரை பொங்கல் சாப்பிட வந்தேன் நினைச்சியா, நான் தாண்டா திருக்குறள் வகுப்பை நடத்த போறேன். அதுக்கு அவன் சொல்றான், இது மாதிரி சொல்லிட்டு ஏற்கனவே 3 பேர் உள்ள போயிட்டாங்க. உள்ள வந்து நடுவில் மயக்கம், இந்த பக்கம் சக்கரை பொங்கல், இந்த பக்கம் சுண்டல், நடுவில் திருக்குறள் நடத்துறேன். இந்த வாத்தியாருக்கு ஒரு புத்தி இருக்கும்ல, ஏதாவது கேள்வி கேட்பா. ஒரு 5 திருக்குறள் நடத்திட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஒருத்தன் ஏஞ்சி கேட்டான், எத்தனை திருக்குறள் நடத்துறதாக? 10 நடத்தலாங்கிறப்ப 5 முடிச்சிச்சு, இன்னும் 5 இருக்குன்னு. அதுக்கு அவன் சொல்றான், அதுக்குள்ள ஆறிடாதா அப்படின்றான். நான் அப்போ அப்பாவே என்ன நம்ம சொல்றேன், 2000